ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் சிதம்பரநாதன். நமது பாரத பிரதமரின் நஷா முக்த் பாரத் அபியான் என்ற போதைப்பொருள் இல்லா இந்தியா இயக்கம் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதுடன் விழிப்புணர்வு, தடுப்பு நடவடிக்கைகள், மறுவாழ்வு மற்றும் சமூகத்தின் ஒருங்கிணைந்த பங்களிப்பு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. பல்வேறு காரணங்களால் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை போதையிலிருந்து விடுபடச் செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டிலும் போதைப்பொருள் மற்றும் மதுவால் ஏற்படும் சமூக, பொருளாதார மற்றும் குடும்ப பாதிப்புகளை தடுக்க காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சட்ட அமலாக்கத்துடன் இணைந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதும் மிகவும் அவசியமானதாக நாம் சொல்லலாம். நமது சமூகத்தின் நலனையும் குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் மதுவிலக்கு விழிப்புணர்வு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இன்றைய நமது செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி. ஷியாமலாதேவி IPS அவர்கள் நம்முடன் உரையாட இணைந்திருக்கிறார். மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் காவல்துறையின் பங்கு, பொதுமக்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு மற்றும் போதையில்லா இந்தியா, போதையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் குறித்து அவரிடம் இன்று நாம் விரிவாக கேட்க இருக்கிறோம். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர்கள் மது போதையிலிருந்து விடுபட்டாலே இந்த இயக்கம் முழு வெற்றி பெறும் என்பதுதான். போதைப் பொருள், மது போதை ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் மேடம்? போதைப் பொருட்கள்னு சொல்லும்போது அது 2 விதமான போதைப் பொருட்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது சிந்தட்டிக்னு சொல்லுவோம். இன்னொன்று இயற்கையாக கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள். அந்த போதைப் பொருட்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய கஞ்சா, அந்த இலைகள், அந்த மூலமாக கிடைக்கக்கூடிய போதைகள் வந்து புகையிலை, அந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து இயற்கை போதைப் பொருட்களாக இருக்கும். நீங்கள் செயற்கையாக செய்யக்கூடிய போதைப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தபட்டமைன், இந்த டேப்லெட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து செயற்கையாக செய்யக்கூடிய போதைப் பொருட்கள். இப்போ நான் வந்து மதுவிலக்கு பிரிவில் இருக்கிறதுனால அது சம்மந்தமான ஒரு போதை அப்படிங்கிறது வந்து இளைஞர்களிடையே பரவக்கூடாது அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தாக 2 விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, சப்ளை வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். சப்ளை வந்து எப்படியெல்லாம் குறைக்கிறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்குது, முக்கியமாக மதுவோடைய சம்மந்தப்பட்ட பிரிவில் நான் இருக்கிறதுனால மது சட்டத்திற்கு புறம்பான மது, அதை கடத்துது, வச்சிருக்கிறது அல்லது காய்ச்சிறது, அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கிறத வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னொன்று வந்து டிமாண்ட் கட்டுனா எந்தெந்த இடங்களில் வந்து அதிகமான போதைப் பொருட்களோ அல்லது மது சம்பந்தமான பொருட்கள் உபயோகம் அதிகமாக இருக்கோ அங்கே அந்த இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதெல்லாம் உபயோகப்படுத்துகிற தப்பு அப்படிங்கிற சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். ஸோ 2 விதமாக நாங்கள் வந்து போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதை நாங்கள் தடுத்து வருகிறோம். இப்போ மது அப்படிங்கிற போது வந்து அது ஆதி காலத்தில் இருந்து இருக்குது. நம்ம புராண காலம், இதிகாச காலத்தில் இருந்தே மதுவுடைய பயன்பாடு பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த மது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான். அது வந்து இன்னைக்கு இளைஞர்களிடையே அது வேகமாக பரவி வருகிறது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைனா ஏற்கனவே இது ஒன்றும் அபாயகரமான கட்டத்தில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இந்த கான்செப்டே தப்பு. மது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது, அதனால் நான் இப்போவும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா மது இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறது மிஸ்கன்செப்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் பெண் இருவரும் ஒரே மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் காலகட்டங்களும் ஏற்பட்டிருக்கு. அப்போது ஆண்கள் வந்து அதிகமாக போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அல்லது மது வந்து உபயோகப்படுத்துகிறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருந்தது அப்படின்னா, உடல் உழைப்பு நாங்கள் நிறைய தரோம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் பெண்களும் இப்போ வந்து அதே மாதிரியான மூளைக்கு வேலை செய்யக்கூடிய, வேலை தரக்கூடிய அதிக வேலைகளில் நம்ம பெண்கள் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மது அருந்தினாதான் நம்ம வந்து போதையாக இருக்கும் அல்லது மதுக்கு அடிமையாக வந்து ஒரு நியாயமான சிகை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஸோ இப்போ வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. ஃபில்ம், படம் பார்க்குறோம், சோஷியல் மீடியா இருக்குது, ஸோ வேறு விதமான கேளிக்கைகள்லாம் இருக்குது. அதனால மதுக்கு அடிமையாக கூடாது. அந்த காலத்தில் வந்து கேளிக்கைக்கு தான் வந்து மது அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. கேளிக்கை மட்டும் இல்லாமல் வேற காரணங்கள், இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது, அதனால அந்த மது வந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த மது பெரும்பாலும் உடல் உழைப்பு, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அவங்க வந்து டயர்ட் ஆயிடுறோம் அதனால நான் குடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒன்று மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி பார்ட்டி கல்ச்சரில் அங்கே குடிக்கிறது, அந்த போதை, அதை தான் நம்ம போதைன்னு சொல்கிறோம். அது வந்து வழியாக வந்ததுன்னு சொல்கிறீங்களா, இல்லைன்னா கிடைப்பதனால் அவங்க பழகிருக்காங்கன்னு சொல்லுவாங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால தேவைப்படுறதுனால உபயோகப்படுத்தலாம். பட் அப்படி உபயோகப்படுத்துகிற தப்புங்கிறது தான் எங்களோட கருத்து. அந்த மாதிரியான சாராயம் குடித்தல் அல்லது அடுத்தவங்களுக்கு தீங்கி விளைவித்தல், நீங்கள் பார்த்தீங்கன்னா சாராயத்தினால நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு கொள்ளை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மது போதையோட ஆதிக்க
இயக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மது போதையே வேணான்றத நம்மளுடைய கொள்கை. நம்ம சொல்ல வர்றது வந்து சட்டத்திற்கு புறம்பான மது எதுவுமே உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ நீங்க கேட்கலாம் சட்டத்துக்கு புறமான மதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளுடைய சட்டங்கள், தமிழக சட்டங்கள் எதெல்லாம் எந்தெந்த மதுவெல்லாம் விற்கலாம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோ அதை தவிர வேற எந்த மதுவா இருந்தாலும் அது வந்து சட்டத்திற்கு புறமான மது தான். மற்ற மாநிலங்களில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ கொண்டு வரக்கூடக்கூடிய மது வகைகள் அல்லது சாராயம் காய்ச்சுவாங்க வீட்லயே, அந்த காலத்துல எல்லாம் காய்ச்சுவாங்க. இப்போ சில இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடுமையான நடவடிக்கை எடுத்து அதெல்லாம தடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம அதர் ஸ்டேட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகா அல்லது பாண்டிச்சேரி, ஆந்திரா, அங்கெல்லாம் விலை குறைவு, தமிழ்நாட்டுடைய விலையை கம்பேர் பண்ணும்போது அங்கே குறைவு அப்படிங்கிறதுனால அந்த மாநிலங்களில் இருந்தும் சில சமயங்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது மெத்திலேட்டட் ஸ்பிரிட், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பிரிட் வகைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரியான எரிசாராயங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி போதை அதெல்லாம் தரும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இரும்பு கரம் கொண்டு தான் நம்ம அடக்கிட்டு வரோம். ஸோ சட்டத்திற்கு புறம்பான சாராயங்கள் எல்லாருமே நம்ம தடை செய்து பிளேயையும் கட் பண்றோம், டிமாண்டையும் கட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி 2 விதமா அட்டாக் பண்றதுனாலையும் பிளஸ் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுனாலையும் மக்களுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த போதை பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வேணும்ன்றதான் என்னோட ஆசை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கள், பியர், சாராயம் நம்ம ஊரில் இப்போ அனுமதி இல்லை, கல் இறக்கவும் அனுமதி இல்லை. ஆனால் இந்த வெளிநாட்டு மதுபானங்களை வந்து இந்தியாவில் தயாரித்து விற்கிறாங்க, வெளிநாட்டு மதுபானங்களை இங்கே இறக்குமதி செய்தும் விற்கிறாங்க. இப்போ இதோடைய விலை வந்து கட்டுக்கடங்காமல் போகிறதுனால தான் கள்ளச்சாராயம் வந்து உருவாகுது. நீங்கள் எளிதில் தயாரிக்கக்கூடிய மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு பண்ணுறதுனால தான் இந்த கள்ளச்சாராய சாவுகளுமே வர்றதுக்கு காரணம் அது. அப்போ ஒரு மதுவிலக்கு பிரிவாக நீங்கள் அதில் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே சாராயம் காய்க்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிய போகிறதில்ல, ஒரு குக்கிராமத்தில் காய்க்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிய போகிறதில்ல, அதில் தான் அவங்க நுண்ணறிவு பிரிவு வருதுங்கிறீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. இது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு செட்டப் நாங்கள் இப்போ உருவாக்கியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் 4-5 பேருக்கு சேர்த்து தான் குடிப்பான். அவனுக்கு மட்டுமே காய்ச்சிக்க போகிறது. ஏன்னா ஒரு பெரிய ட்ரம் போட்டு காய்ச்சும் போது அவங்களுக்கோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது அவங்க உறவினர்களுக்கோ சேர்த்து தான் காய்ச்சுவாங்க. அப்படி காய்ச்சும் போது அதில் பாதிக்கப்பட்ட யாரோ அல்லது அவங்க மேலே பொறாமைப்படுற யாரோ அல்லது அவன் மேலே கோபம் இருக்கிற யாரோ பகை உணர்ச்சி உள்ள யாரோ கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எங்களுக்கு நேரடியாக தகவல் தெரிவிப்பாங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய எஸ்பிஸ்க்கு, கலால் துறையினருக்கு தகவல் தெரிவிப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சென்ட்ரலைஸ்டு வந்து இங்கே ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அங்கே வந்து என்னென்ன கால்ஸ்லாம் நீங்கள் இது சம்மந்தமான கால்ஸ் வருது அப்படிங்கிறத நாங்கள் நோட் பண்ணிட்டு அதை வந்து எங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பிஸ் அங்கே நேரையே போய் செக் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தன் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக அவங்க அந்த உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். முக்கியமாக நாங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை தான் நம்புறோம். அதாவது சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் முக்கியமாக நம்புறோம். ஏன்னா எந்த ஒரு பெண்ணுமே தன் வீட்டில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறது வந்து யாருமே மதுபானத்தால பாதிக்கப்படுறது பெண்கள் தான் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க. ஆமா, குடும்பம் பாதிக்கப்படுது, பெண்கள் முக்கியமா பாதிக்கப்படுறாங்க. ஆமா, கண்டிப்பா. அதனால நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து ஒரு 10-20 பேர் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் ஹேம்லெட்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்லயும் மதர் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய இதுக்கு ஒரு 20 பேர் முக்கியமான பெர்சன்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் இருப்பாங்க, அல்லது விஏஓ, ஆர்ஐ, மீனியல், ஹெட்மேன் சொல்லக்கூடிய தலையாரி, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பிரின்சிபல், டீச்சர்ஸ், விஏஓ, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய காலேஜ் இருந்ததுன்னா காலேஜோட பிரின்சிபல், அப்புறம் முக்கியமா அங்க ஒரு சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய பசங்க, ஜென்சி கிட்ஸ்னு சொல்லக்கூடிய பசங்க, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி யார் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய தராங்களோ அவங்களும், பிளஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா எல்லாமே காய்ச்சறது வந்து தண்ணி நிறைய தேவைப்படக்கூடிய இடங்கள்ல தான் சாராயம் காய்ச்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அங்க வந்து சாராயம் காய்ச்சறதுனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா தெரியும். அவங்க கலால் துறை, டாஸ்மாக் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க வந்து ஒரு 20 பேரை நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவங்ககிட்ட நாங்க ரேண்டமா கால் பண்ணி பேசுவோம். உங்க ஊர்ல என்ன இருக்கு, ஏதாவது சாராயம் காய்ச்சறாங்களா, விற்கிறாங்க. அதே போல செல்ஃப் ஹெல்ப் குரூப் முக்கியமான ஏற்கனவே சொன்னது போல சுய உதவி குழுல இருந்து ஒரு 2 பேர், அப்புறம் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு 2 பேர். ஸோ இந்த மாதிரியான ஒரு குழுவை நாங்க அமைச்சு அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்றோம். அது இல்லாம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இங்க 100 பிடபிள்யூ யூனிட்ஸ் இருக்கு. ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்னு சொல்லக்கூடிய கலால்ல இருந்து ஒரு 100 யூனிட் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த 100 யூனிட்ஸ்லயும் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சோர்சஸ், காய்கறி கடைக்காரங்க, இல்ல வந்து மீன் கடைக்காரங்க, இல்ல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்சஸ்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸை நாங்க கலெக்ட் பண்ணி இங்க சென்ட்ரலைஸ் பண்ணி எங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலமா அங்க இருக்கக்கூடிய எஸ்பிஸ்க்கு அனுப்பி அங்க ஆக்ஷன் எடுக்கும். ஸோ 2 விதமா நாங்க அட்டாக் பண்றோம். ஒன்னு வந்து எங்களுடைய சிஏயு சோர்ஸ், சிஏனா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், நுண்ணறிவு பிரிவு இருக்கு கலாலுக்காக. அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி அதை நாங்க வந்து எஸ்பிஸ்க்கு அனுப்பி அங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம். அது ஒரு விதம். இரண்டாவது விதம், அங்க உள்ளூர்காரங்க வந்து 100க்கு கால் பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 100 கால் எல்லாம் நாங்க எடுத்து அதை நாங்க திருப்பி எங்க ஆபீசர்ஸ் வச்சு செக் பண்ணி நாங்க பாக்குறோம். இது 2வது முறை. இன்னும் சொல்ல போனா 3வது முறை என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு ஹேம்லெட்லயும் இருக்கக்கூடிய 20 பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஊர்ல இருந்து கால் வருது, திருப்பி கால் வருதுன்னா ஒருத்தன் ஒரு தடவை கால் பண்ணலாம். வேற நம்பர்ல இருந்து திருப்பி கால் வருது அப்படின்னா அங்க ஏதோ நிச்சயமா இருக்கு அப்படிங்கறதுனால அங்க எங்க இன்ஸ்பெக்டர் நேரடியாக அனுப்பி விட்டு, அதாவது எங்களுக்கு நாங்க வந்து தேர்ட் பார்ட்டி மாதிரி நாங்க அங்க இருக்கக்கூடிய
பிடபிள்யூ நாங்கள் கிடையாது. உங்களுடைய தலையீடு நேரடியாக நேரடி தலையீடு இருக்கும். கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஸோ நாங்கள் எங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பி அங்கே அனுப்பிவிட்டு அங்கே என்ன சுச்சுவேஷன் உண்மையாகவே இருக்கான்னு அங்கே போய் விசாரிச்சு சொல்ல போகிறாங்க. இப்போ நாங்கள் திருப்பி சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய கால் வந்து ரகசியம் காக்கப்படும். உங்களுடைய பேரோ ஊரோ யாருமே வந்து நாங்கள் சொல்ல போகிறதில்ல. இப்போ எனக்கே நிறைய கால்ஸ் வரும். ஏன்னா நானே நிறைய ஹேம்லெட்ஸ்க்கு நான் கால் பண்ணி பேசுவேன். என்ன இங்கே சாராயம் விற்கிறாங்களா, இல்லை கடத்துறாங்களா, இல்லை எரிசாராயம் எங்கே கொண்டு வராங்களா அப்படின்னு செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய குழு பெண்கள்கிட்டையும் நான் பேசுவேன், ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசுவேன், எல்லார்கிட்டையும் அது சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொன்ன 20 பேர்கிட்டையும் நான் பேசுவேன். அப்படி பேசும்போது அவங்க தகவல் வந்து நிச்சயமா சொல்லுவாங்க. அவங்க நான் அவங்க நம்பர் கூட சேவ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து வேண்டியது தகவல் தானே தவிர யார் சொன்னாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தேவையில்லை. தகவல்கள் ரகசியமாக இருக்குதுன்னு சொல்றீங்களா? 100% 200% நீங்க நம்பலாம். நாங்க வெளியில யாருக்கிட்டையுமே சொல்ல போறது இல்லை, நாங்க சொல்லவும் மாட்டோம். அப்படி சொன்னா அதை விட ஒரு பிரச்சனையான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க என்ன சொல்றாங்க, அப்போ இப்போ இதுக்குன்னு நீங்க பிரத்யேகமாக அழைப்பு எண்கள் எதுவும் வச்சிருக்கிறீங்களா? ஆமாம், இது வந்து 3 விதமான நம்பர் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன 100 எல்லாருக்கும் தெரிஞ்ச 100க்கு கால் பண்ணலாம். அதே போல் வந்து 10581 10581 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர், ஃப்ரீயாகவே நீங்கள் பேசலாம். ஸோ அங்கே பேசி இங்கே வந்து சாராயம் மட்டும் அப்படின்னு இல்லை, இது வந்து போதை மருந்துக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு நம்பர் இது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து போதை மருந்து விற்கிறாங்க, இல்லை கடத்துறாங்க, இல்லை கொண்டு வராங்க, யூஸ் பண்ணுறாங்கன்னா தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். 10581 அந்த நம்பருக்கோ அல்லது 94984 10581 94 98 4 1058 இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் சில பேர் கேட்பாங்க, நம்ம காலேஜஸ்லாம் வந்து அவேர்னஸ் பண்ணும்போது கேட்பாங்க, அவங்களே கூட அடிமையாக இருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போதை மருந்துலையோ அல்லது சாராயத்துலையோ அடிமையாக இருக்கான், அவங்க வந்து இப்படி நாங்கள் வந்து மறுவாழ்வுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னா அதுக்கும் உங்கள் நம்பர் இருக்குது, 144 16 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அதை வந்து நீங்களே உங்கள் பிரிவில் நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து இது சென்ட்ரலைஸ்டு, இது கவர்மெண்ட்டோடையது. இது நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறோம் நாங்கள். ஸோ இந்த நம்பருக்கு பண்ணோம்னா அந்தந்த ஏரியாக்களில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையம் இருக்குது, போதை மறுவாழ்வு மையம் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேணுங்கிற மருந்துகள் எல்லாமே கொடுத்து அந்த போதை பழக்கத்துலேருந்து, இது வந்து மதுவாகவும் இருக்கலாம் அல்லது போதைப் பொருட்களாகவும் இருக்கலாம், ரெண்டுக்குமே பொதுவான நம்பர் இது. இதை வந்து இவங்க வந்து உபயோகப்படுத்திக்கணும்னு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து இந்த மதுபானங்களை தயாரிக்கும் போது சட்டவிரோதமாக தயாரிப்பவர்கள் மீது எத்தகைய தண்டனை கிடைக்கும்? தண்டனை அப்படிங்கிறது வந்து ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது சிறை தண்டனை மற்றும் ஃபைன் ரெண்டுமே போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குற்றத்தின் தன்மையை பொறுத்து, இப்போ அதில் சாராயத்தில் விஷம் கலந்திருந்தா அதனால உயிரிழப்பு ஏற்பட்டால் ஆயுள் தண்டனை வரை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட ஃபைனும் சேர்த்து இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ கடுமையான சட்டங்கள் வந்து இருக்கு. அதனால யாரும் வந்து சட்டத்திற்கு விரோதமாக காய்ச்சுவதோ வைத்திருத்தலோ அல்லது விற்பதோ கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து. இப்போ நம்ம புதுச்சேரி, அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திரா எல்லையை தாண்டி வரும்போது தமிழக மது விலக்கு பிரிவு அப்படின்னு சோதனை சாவடி நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான நேரங்களில் பேருந்துகளில் வர்றவங்கள பரிசோதிப்பாங்க, வாகனங்களில் வர்றவங்கள பார்த்து கைப்பற்றுவாங்க. அந்த மாதிரி சட்டவிரோதமாக கடத்திட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை? அது உங்களுக்கு ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. ஸோ நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 45 பிடபிள்யூ செக் போஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக் போஸ்ட் 45 இருக்குது. அது இன்டர் ஸ்டேட்டும் இருக்குது. அதாவது நம்ம ஜூஜுவாடி செக் போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவுக்கும் நமக்கும் உள்ள செக் போஸ்ட் பார்டரில் இருக்குது. அதே போல் களியக்காவில் எடுத்திங்கன்னா கேரளாவுக்கும் நமக்கு உள்ளது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அடுத்த மாநிலத்திற்கும் நமக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த சோதனை சாவடிகள் எல்லாமே நம்ம வந்து கேமராஸ் வச்சுருக்கோம். 24/7 ஆள் இருக்காங்க. ஸோ அந்த மூலமாக நம்ம இங்கிருந்து மானிட்டர் பண்ணலாம். நாங்கள் கண்ட்ரோல் ரூம் இங்கே வச்சுருக்கோம். அங்கே பரிசோதனை இருந்தாலும் நாங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை இங்கே நாங்கள் கேமராவில் பார்ப்போம். நம்ம எல்லாமே கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு தகவல் எங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த வண்டியில் கடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்து அங்கே வெஹிக்கிள் செக் பண்ணி அங்கே பிடிக்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம். கடத்திட்டு வர்றவங்களுக்கு என்ன தண்டனை? அது மதுபானம் வந்து நீங்கள் கைப்பற்றுறீங்க ஒன்று, அதுபோக அவங்கள சிறை தண்டனை விதிக்க, அவங்களுக்கு கடத்துவதற்கும் அதே மாதிரியான தண்டனை, சிறை தண்டனையும் ஃபைனும் போடுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.